2014 வரைக்கும் நம்முடைய பிரதமர்கள் சுதந்திர தின உரையை கூட கண்ணாடி கூண்டு போய் படித்துட்டு வந்தார். நரேந்திர மோடி அவர்கள் பாரத பிரதமராக பொறுப்பேற்ற பிறகு 2 கிலோமீட்டர் தூரம் நடந்து போய் மேல போய் கொடியேற்று. என்ன பாண்டே நடுவில் நான் சங்கின்றதை நிரூபிக்கிறேன். அதாவது 2014க்கு மேல பிஜேபி ஆட்சியில் இருந்தது. அதனால நரேந்திர மோடி தைரியமா வெளி இடத்துல நின்று பேசினாரு. அந்த கண்ணாடி பாக்ஸ் உள்ள போய் நின்று பேசல. ஆனா காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும் போது இவங்கெல்லாம் கண்ணாடி பாக்ஸ் உள்ள எதுக்கு பயந்து அதில் நின்று பேசினாங்கன்னா, இந்தியாவினுடைய தேசப்பிதான் அழைக்கக்கூடிய மகாத்மா காந்தி அவர்களை சுட்டு வீழ்த்தியது RSS தீவிரவாத ஒரு இயக்கம். புரியுதா? அப்படின்னும் போது இவங்களுக்கு அந்த ஆபத்து வந்துருமோன்றதுனால தான் அந்த பாக்ஸ் உள்ள நின்று ரொம்ப ஒரு பாதுகாப்போடு நின்று பேசினாங்க. ஆனால் மோடி அப்படி பேச வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவினுடைய தீவிரவாத இயக்கம் RSSம் இந்தியாவில் ஜாதி கலவரத்தை உண்டாக்கும் பிஜேபியும் இரண்டும் பிசங்கி பிணங்கி எடுத்த கலவை தான் நரேந்திர மோடி. அப்படி இருக்கும் போது நரேந்திர மோடிக்கு இந்தியாவில் என்ன ஆபத்து வரப்போகுது? அவரால் மற்றவங்களுக்கு எந்த ஆபத்தும் வராமல் இருந்தால் சரி. புரிஞ்சிக்க பாண்டே. Gapada sa sa gapada pada pada